ஏய் நீ எங்க இங்க? ஏய் நீ எங்க இங்க? நான் துரைய பார்க்கணும். துரைய நீ பாக்குறதா? அது முறை இல்லையே. நீ எதுக்கு துரைய பார்க்கணும்? நான் நம்ம லவ் பத்தி சொல்ல போறேன். நானும் லவ் மேட்டர் சொல்லத்தான் வந்தேன். நான் சொல்லியே அவன் கேட்கல, நீ சொல்லியா கேட்க போற? நான் சொன்னா கேப்பாரு. கேப்பாரு கேப்பாரு. நாம இல்லாத இடத்துல நம்மள பத்தி பேசுறாங்கன்னா என்னங்க அர்த்தம்? ஒண்ணு நாம பிரபலமா இருக்கணும், இல்லனா நாம அவங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கணும். எப்படியாப்பட்ட மாப்பிள்ள வேணும்ங்கற? எனக்கு லைஃப்ல நல்லா சமைச்சு போடுறவன் கிடைச்சா சந்தோஷமா இருப்பேன். எல்லாரும் சம்பாரிச்சு போடுற மாப்பிள்ளைய தான் கேட்பாளுங்க. நீ என்னடி சமைச்சு போடுற மாப்பிள்ளைய கேக்குற? சமைக்க தெரிஞ்சவன் தான்க்கா. வாழ்க்கையில பொறுமையாவும் இருப்பான், பொறுப்பாவும் இருப்பான். ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க. 50 வயசுல கூட ஆடம்பர வாழ்க்கை வருங்க. ஆனா ஆசைப்பட்ட வாழ்க்கையை அந்தந்த வயசுல வாழ்ந்துடணுங்க. அதனால இருக்கிறத வச்சு வாழ கத்துக்கோங்க. உண்மையா இருக்கிறவங்க எப்பவுமே ஒரு ஓரமா தாங்க இருப்பாங்க. அது வாழ்க்கையா இருந்தாலும் சரி, மத்தவங்க மனசா இருந்தாலும் சரி. எங்க அப்பா திருநெல்வேலி வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு. ஏன்? சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு தான். அதுக்கு என்னப்பா? வரும்போது அல்வா வாங்கிட்டு வந்துச்சு, உனக்கு கொடுக்க சொல்லுச்சு எங்க அப்பா. எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாங்கற? நீங்க கல்யாணத்தன்னைக்கு கொடுத்த அல்வாவே இன்னும் எனக்கு ஜீரணமாகல. போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணியோ தெரியல, நான் வந்து உனக்கு பொண்டாட்டியா வாச்சிருக்கேன். பெருசா புண்ணியமெல்லாம் ஒன்றும் பண்ணல. ஆனா நான் கல்யாணமுக்கு அதுக்கு முன்னாடி சாமிக்கு ஒரு 8 போட்டு நல்லா ஒரு அழகான பொண்டாட்டியே வேணும்னு நான் வேண்டினேன். கிடைச்சிருச்சு. ஆனா கடவுள் ஒன்று சொன்னாரு, நீ கொடுத்த 8 இந்த மூஞ்சி தாண்டா கிடைக்கும். இங்க எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்காது. நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு சந்தோஷமா இருக்கணும். நான் ஒருத்தி உனக்காக காத்துக்கிட்டே இருந்தேன், உனக்கே ஞாபகமே வரலையோ? இனிமே ஒவ்வொரு நிமிஷமும் நீ என்ன நினைச்சிட்டே இருக்கணும்டா. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கற்பனை பண்ணதுக்கும் நிஜத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? நேர்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. போய் சொல்றீங்க. சச்சா, என் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன். அப்ப என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? உங்களை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? தேங்க்யூ. ஓனரே, 2026 வந்துச்சு. உன் ஆசை என்னன்னு சொல்லியா? நாங்க நிறைவேத்துறோம். பெரிய ஆசைலாம் இல்லடா, நான் எந்த பக்கம் திரும்பினாலும் முட்டையா இருக்கணும். அடியே, அவன முட்டை கடையில வேலைக்கு சேர்த்து விடு. ஹெல்ப்னா சொல்லு, நான் பண்றேன். ஹெல்ப்பா? பாத்திரத்தை மட்டும் கழுவிடுறீங்களா? வேற ஏதாவது ஹெல்ப்னா சொல்லு. டீயை போடுறீங்களா? அது வேற ஏதாவது சொல்லு. போய் டிவியை போட்டு உக்காந்துரு. அது வேணா பண்றேன். போயிரு. என் மூஞ்சி முன்னாடி நிக்காத, அதுவே பெரிய ஹெல்ப். என்னோட பிளான் என்னமோ நான் பணக்காரி ஆகணும் தான். ஆனா எப்படிதான் கடங்காரி ஆனனோ தெரியல. இதான் பொண்ணு, நல்லா பாத்துக்க. பொண்ணு நல்லா இருக்கு. சோசியரே, பொண்ணு கொஞ்சம் பேசிட்டுமா? அதெல்லாம் வேணாம்பா. ஒரு வார்த்தை பேசிக்கிறேன். ராஜா இல்ல, நான் பேசி ஆகணும். போல. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டா, எம்ஏ எகனாமிக்ஸ் படிச்சிருக்கேன், பிஹெச்டி அப்ளை பண்ணிருக்கேன். நீங்க இப்ப என்ன செய்ய போற? இது உனக்கு தேவையா? பொண்ணு உனக்கு திருப்தியா? திருப்தி. உனக்கு திருப்தியா? திருப்பதியில தானே கல்யாணம். திருப்பதியில தான் கல்யாணம். அம்மா, உதவி செய்யணுங்கிற எண்ணம் வந்தாலே போதும்மா. ஆண்டவன் பணம் எண்ணி கொடுக்க மாட்டான், அள்ளி கொடுப்பான். வீட்டை விட்டு வெளிநாடு கூட போயிடலாம் போல, ஆனா இந்த மொபைலை விட்டு தெருமுனைக்கு கூட போக முடியும். இன்னைக்கு எந்த கோயில்ல சோறு போடுறாங்க?